1983 வந்து ஜூலை கலவரம். அப்போ நான் வந்து துவக்கப்பள்ளி முடிச்சுட்டு உயர்நிலைப் பள்ளிக்கு வரேன். அப்போ அந்த 13 வயதில் அந்த பிரச்சனைக்காக மக்களோட அங்கேருந்து அந்த 7 ஆதரவு சக்திகளோடு சேர்ந்து அவங்க எல்லாம் வந்து பள்ளிகளில் வந்து மாணவர்களை வேலை நிறுத்தம் செய்து ஒரு பேரணியை அழைச்சி சென்றதில் என்னுடைய பங்கு. அதே காலகட்டம் தான் அவங்களுக்கு தெரியும், தமிழரசன் அவர்கள் வீரியமாக அங்கே வந்து ஒரு சமத்துவத்திற்கான, சமநீதிக்கான, சாதி ஒழிப்புக்கான ஒரு போராட்ட களத்தை பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களில் மிக வீரியமாக, அன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டம் கிடையாது, அரியலூர் மாவட்டம். அப்போ அதனுடைய ஒரு தாக்கம், அவங்க வந்து இந்த வெள்ளை பேப்பரில் சகுப்பு எழுத்தில் கம்யூனிஸ்டுகள் மாதிரி துண்டறிக்கைகள் போடுவாங்க. அதில் நல்லா அதை படிக்கும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்படி ஏற்பட்டது. அதற்கு பிறகு 86 சாலை மறியலுக்கு முன்னாடி ஒரு நாள் ரயில் மறியல் போராட்டம், அதை குறித்தான துண்டறிக்கை, அப்புறம் 87 சாலை மறியல் துண்டறிக்கை, இதையெல்லாம் அப்படியே மாணவர் பருவமாக இருந்து படிக்கின்ற போது அதெல்லாம் ஈர்ப்பட்டு எனக்கு என்ன இன்றைக்கி ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேலே ஒரு அரசியல் அனுபவம், எல்லா சூழல்களையும் எதிர்கொண்டு இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியை நடத்துவதற்கான இந்த வலிமை, இந்த நெஞ்சுரம், இந்த ஒரு புரிதல் எனக்கு கிடைத்தது வந்து நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய அந்த கடலூர் மாவட்டம், அந்த பகுதியினுடைய அந்த செம்மண் பூமியில் தோன்றிய தலைவர்கள். தெறிக்கவிடும் காரம், நிறம், சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள், தெறிக்கவிடும் காரம், நிறம், சுவை.